வெல்லும் சொல்லெடுத்து வெற்றி கனிகளை நாளும் பறிப்பவர். வெவ்வேறு திசை மேயும் மறிகளை எல்லாம் பாசத்தோடு அணைத்துக் கொள்ளும் நல்ல மேய்ப்பர் அவர். பெயர் வேறு இவர் வேறு அல்ல, நல்ல குருநாதர். இந்த நிகழ்வின் வெற்றிக்கு முதலும் முடிவுமாக இருந்து அழகாக ஒருங்கிணைத்து ஒருங்கிணைப்பாளராக எங்களை எல்லோரும் மேய்த்த நல்ல மேய்ப்பர் இவர். பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் முனைவர் ராமகுருநாதன் ஐயா அவர்களது வரவேற்புரை இப்போது. இது ஒரு நெருக்கடியான நேரம். வெளியேயும் புழுக்கம், உள்ளேயும் புழுக்கம். இருப்பினும் கூட ஒரு தென்றல் காற்று மெல்ல தவழ்ந்து வருவது போல இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைவரையும் வரவேற்று பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். அன்பார்ந்த பெருமக்களே, இந்த பொன்மாலை பொழுதில் இங்கு பெருந்திரளாக வந்திருக்கும் பேர் உள்ளங்களை விழா குழுவினர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்போடும் பாச பிணைப்போடும் அனைவருக்கும் வணக்கங்களை உரித்தாக்குகிறோம். இங்குள்ள ஒவ்வொருவரும் மெய் ரூஸ்வெல்ட் பற்றி நன்கு அறிவீர்கள். என்றும் மாறாத நட்புடன் பழகும் அவர் 80 கடந்து வந்த நிலையில் இன்னும் இளைஞராக இருக்கின்றமைக்கு நீங்கள் காட்டி வரும் தோழமை உணர்வே காரணமாகும். தம் வாழ்நாளில் அவர் செய்திருக்கும் நற்செயல்கள் அவருக்கு மணிமகுடம் சூட்டும் வகையில் அமைந்தவை. அவரை கொண்டாடுவதன் மூலம் அவர் போற்றும் தமிழை கொண்டாடுகிறோம். குறியெதிர்ப்பு இல்லாமல் அவர் புரிந்து வரும் சமூக பணியை கொண்டாடுகிறோம். அவர் தாம் பணியாற்றிய வங்கி பணியில் சோதனை வந்த காலத்திலெல்லாம் இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற இலக்கணத்திற்கு இலக்கியமாக திகழ்ந்து மற்றவருக்கு உதவிய நட்பின் அருமையை கொண்டாடுகிறோம். அறநெஞ்சினாக திகழ்ந்து ஆன்மீக தொண்டினை பாராட்டுவதை கொண்டாடுகிறோம். இப்படிப்பட்ட பண்புடையாரை கொண்டாடுவதன் மூலம் வாழ்கின்ற போதே வரலாறாக இருப்பவரை பாராட்டி மகிழ்ப்பதற்காக இந்த விழாவில் நாம் இணைந்திருக்கிறோம். கலைகளின் தாயகம் என்று சொல்லக்கூடிய கலைமாமணி சோபனா ரமேஷ் அவர்கள் ஆடற் கலையோடு நில்லாமல் சிறந்த சமூக பணியும் செய்து வருபவர் அவர். பாரதிக்கு ஒரு பிரதாஞ்சலி கண்டவர். வானவில் பண்பாட்டு மையத்தின் மூலம் பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருபவர். விழா குழுவினர் சார்பாக அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். முனைவர் வாசுகி கண்ணப்பர் சிறந்த சமூக சேவை என்பதோடு சமூக பணியிலும் இலக்கிய பணியிலும் மேலோங்கி நிற்பவர். தமிழ் ஞானத்தோடு இசைஞானம் மிக்க அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். விரலின் வெளிச்சத்தில் விளக்கேற்றி நிகழ்ச்சியின் விடியல் வாசலை குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்த மங்கள மகளிரை வருக வருக என்று வரவேற்கிறோம். ரூஸ்வெல்ட் விழாவுக்கு விழா எடுப்பதன் மும்முனை காட்டி முனைப்பாக செயல்பட்டு வரும் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் பொருளாளர் பேக்கி பிரபாகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். வர இருக்கின்ற பெருமக்களையும் ஒன்றாக இங்கே வரவேற்று வருகிறோம். முன்னிலை வகிக்க இருக்கின்ற முனைவர் இரா ராமன் நல்ல கல்வியாளர் என்பதோடு சிறந்த படைப்பாளர். கல்வித்துறையில் நல்ல உயர் பதவி வகிக்கும் இவர் நல்ல சொற்பொழிவாரம் கூட. அவர் பெயரில் பாதி எடுத்துக்கொண்ட நான் ராமகுருநாதன் விழாக்குழு சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ஔவை அருள் நலம் மிக்க நல்ல பண்பாளர், ஆட்சித்திறம் மிக்கவர். தந்தையைப் போலவே தனையன் என்பார்கள். உருவத்திலும் உரை ஆற்றுவதிலும் தந்தையை போன்றே தகை சான்ற பெருமைக்குரிய அவரை விழாக்குழு சார்பாக வரவேற்கிறோம். தமிழ் திரையுலகில் தன்னிகரற்ற அடையாளத்தை பெற்றிருப்பவர் நடிகர் விஜயகுமார். தம் நடிப்பு திறத்தால் பல அற்புதமான பாத்திரங்கள் நடித்து புகழ்பெற்ற அவரை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். உரை திறத்தால் உலகம் முழுவதும் மலமரும் உலகநாயகி பழனி சிறந்த பேராசிரியராக திகழ்பவர். நலம் மிக்க அவர் வானளவு தம் பேச்சாற்றலால் புகழ்பெற்று வருபவர். இன்று இலக்கிய வானில் சுடர் வீசும் அவரை வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம்.
சீர்மிகு சிண்டிகேட் வங்கியின் பணியில் சிறந்த பணியாற்றிய திரு கோ கருணாநிதி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமை கொள்கின்றோம். பெரும் புகழுக்குரிய கல்வியாளராக திகழ்கின்ற நம்முடைய ராஜராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ரோட்டரி சங்கத்தின் பணியில் சிறந்த வழிகாட்டியாக திகழும் திரு வா கிருஷ்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்பிற்கும் அடக்கத்திற்கும் உரிய நீதியரசர் மாசில்லா தங்க நாணயம் இந்த வள்ளிநாயகம் உடல்நிலை காரணமாக வரவில்லை என்றாலும் அவரை மானசீகமாக வாழ்த்தி வணங்கி அவரையும் வரவேற்கிறோம். விருது வழங்கி சிறப்பிப்பவர் நீதியரசர் வி பாரதிதாசன். புரட்சி கவிஞன் ஏற்பாலே பெருமை பெற்றவர். பெருமைக்குரிய புகழுக்கு பலவும் சொந்தக்காரர். நேயமிக்க ரூஸ்வெல்ட்டின் இதயம் தொட்டவர். அவரை நெஞ்சார வாழ்த்தி வணங்குவது வருக வருக என்று வரவேற்கிறோம். மலரும் மென்மை, பட்டும் மென்மை. மொட்டு விரிந்தால் மலராகும், பட்டு விரிந்தால் பட்டு மனம் கொண்ட பத்மபூஷன் புகழ் பேசும். அந்த நல்லிதயம் கொண்ட நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மலரை பெற்று வாழ்த்துறை வழங்க வந்திருப்பவர் அரசு செயலரான வர இருப்பவர் திருமதி மதுமதி அவர்கள். எளிமை பண்பும் கடமை உணர்வும் மிக்கவர். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். இளைஞருக்கான எழுச்சி குரல். பிற்படுத்த நலத்துறையில் இருந்து கொண்டு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்டோரை முற்படுத்த வேண்டும் என்பதில் முனைப்போடு திகழ்கின்ற முனைவர் சி சுரேஷ்குமார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ரூஸ்வெல்ட்டின் மீது அன்புள்ளம் கொண்டோர், பத்திரிகையாளர்கள், ஊடகவியல் நண்பர்கள், மலருக்கு விளம்பரம் தந்துதவிய பேருள்ளம் கொண்டோர் அனைவரையும் வருக என்று வரவேற்பதிலே பெருமை பெறுகிறோம். இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கின்ற அந்த பெரும் உள்ளங்களை, பெரும் புகழ்பெற்றவர்களை டாக்டர் சாந்தகுமாரி சிவகடாட்சம் அதுபோல் ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சொல்லிக்கொண்ட கவிஞர் முத்துலிங்கம், திருவள்ளுவர், வெற்றிவேலன், நம்முடைய அனைத்து இந்திய தமிழ்த்தா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். பெய்கின்ற மழை போல ஈக நெஞ்சம், பெற்றிங்கே பல்லோருக்கும் உதவும் வள்ளல், நெய்கின்ற இழைபோல் மென்மை பண்பால் நேயமிக்க அன்பினையே வளர்க்கும் நண்பர், வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வதற்கு வளமான வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் மெய் ரூஸ்வெல்ட் என்னும் பெயர்தான் கல்வெட்டாக மேதினியில் நிலைத்து வாழ்க என்போம். வாழ்க வாழ்க. நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே தொடக்கம் பிள்ளையார் சுழி என்றார்கள். பிள்ளையார் சுழியை நம்முடைய முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் அவர்கள் சொல்லுவார்கள், அது பிள்ளையார் சுழி அல்ல, தமிழ்ச்சுழி என்பார்கள். ஆகவே தமிழ்ச்சுழியோடு நாம் தொடங்குகிறோம். அதற்கு முக்கிய காரணம், இங்கே நிகழ்விலே பங்கேற்கிற ஆதிரா முல்லை, ஆதிபகவன் முதற்றே உலகு என்கின்ற வகையிலே ஆதிரா முல்லை இங்கே இருக்கிறார்கள் என்றதை சொல்லி, இன்னொரு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு, ரூஸ்வெல்ட் அவர்கள் பட்டுக்கோட்டையின் மீது பாசம் கொண்டவர், பட்டுக்கோட்டையார் பாரதிதாசன் மீது பாசம் கொண்டவர். ஆகவே பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் ரூஸ்வெல்ட் அவருடைய விழா நடைபெறுவது எவ்வளவு சிறப்பு என்பதை பார்க்கலாம். அதற்கு குருநாதரே சாட்சி என்கின்ற வகையில் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இதை பார்வையிட உலகநாயகியே இங்கே வந்திருப்பது நமக்கு இன்னும் சிறப்புடையது. இதை நல்ல உள்ளத்தோடு, நல்லி எப்படி கொடை உள்ளத்தோடு இருந்தானோ அந்த நல்லியினுடைய மறுவடிவமாக இந்த பாவேந்தர் பாரதி உரையாற்றிய இந்த அரங்கிலே, நம்முடைய உவேசா உரையாற்றிய இந்த அரங்கிலே இவர்களெல்லாம் வீற்றிருக்கிறார்கள். இதுவே நமக்கு சிறப்பு என்கின்ற அந்த கருணையை சொல்லி, கருணாநிதி இல்லையே என்கின்ற வரையில் கருணாநிதி முன்னணிக்கு வந்து விட்டார், கருணாநிதி எப்பொழுதும் பின்னுக்கு போக மாட்டார், முன்னே வந்து விட்டார் என்கின்ற வகையில் நம்முடைய கருணாநிதி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை சொல்லி, இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணம், இங்கே ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு விழா என்று சொன்னவுடனே ஒவ்வொருவரும் மலர் நீங்கள் பார்க்க போகிறீர்கள், ஒவ்வொருவரும் விருப்பத்தோடு மலரை எழுதி கொடுத்தார்கள். அந்த மலரே பெரிய அளவில் கனக்கிறது. காரணம், கனம் பொருந்திய ரூஸ்வெல்ட் அவர்கள் என்பதை அந்த மலர் எடுத்துரைக்கும். அவ்வளவு சிறப்போடு எல்லோரும் எழுதியிருக்கிறீர்கள், அதை பற்றி விரிவாக சொல்வார்கள் என்று சொல்லி, இன்னொரு சிறப்பு, நம்முடைய அம்மையார் இங்கே கண்ணாம்பா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரூஸ்வெல்ட் அவர்களை கண்ணும் கருத்துமாக காப்பதில் அவர்கள்தான் முன்னிலை வகுப்பவர்கள். சமீபத்தில் அவர்கள் உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பொழுது நாங்களெல்லாம் அதிர்ந்து போனோம். ஆனால் கண்ணாம்பா அவர்களுடைய அந்த கண் பார்வையிலே ரூஸ்வெல்ட் அவர்கள் இருந்ததனால் இந்த ஆரோக்கியமாக அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு அவர்கள் இங்கே வருகை தந்திருப்பது, நிகழ்ச்சியிலே முன்னிலை இருப்பது நமக்கு மிக பெருந்த மகிழ்ச்சி. அவருக்காக உங்களுடைய கரவொலி நிச்சயமாக ஒலிக்க வேண்டும், அவருடைய செவிலே விட வேண்டும் என்கிற அந்த செய்தியை சொல்லி, சான்றோர் பெருமக்களே, 2 நிமிடம். ரூஸ்வெல்ட் அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன்.
அது நம்முடைய முகம் ஆசிரியர் நம்முடைய இளமாறன் அவர்கள் அவருடைய கட்டுரையிலே பார்த்தீர்களாம் தெரிவிப்பார்கள். அவர் புதூர் அறக்கட்டளை என்கின்ற தொடக்கத்திலிருந்தே அதை இளமாறன் அறிந்தவர், நானும் அறிந்தவன். முதல் முகமிதழில் தான் இவருடைய அட்டைப்படம் அவருடைய ஓய்வு பெற்ற பிறகு வெளியிடப்பட்டது என்கின்ற அந்த செய்தியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து அந்த இலக்கிய வட்டம் தான் இவரை இழுத்து பிடித்து வந்தது என்றதும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு பிறகு எழுத்தாளர் சங்கம், கலைமாமணி விக்ரமனையா என்றெல்லாம் அவருடைய வளர்ச்சி தொடர்ந்தது. மிகச்சிறந்த ஆளுமையாக, மிகச்சிறந்த பேரறிவாக அவர் வந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே மழை பொழிகிற பொழுது நான் பெய்கிறேன், கருத்திருக்கிறேன், நான் இடி இடிக்கிறேன், மின்னல் மின்னுகிறேன், அதற்கு பிறகு மழை கொடுக்கிறேன் என்று சொல்லும். ஆனால் அப்படி கொடுக்கக்கூடியவர் அல்ல பாரி. அதை போல நம்முடைய இளம்பாரியும் இங்கே இருக்கிறார்கள். நம்முடைய ரூஸ்வெல்ட் அவர்களும் எதையும் எதிர்பாராமல் வாரி கொடுக்கிற வள்ளலாக, நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்லாமல் செய்கிற உதவியை செய்கிறவர் ரூஸ்வெல்ட். அதனால்தான் இவ்வளவு பேர் இங்கே இந்த அரங்கிலே திரண்டிருக்கிறீர்கள் என்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. காலத்தினுடைய அருமை கருதி நான் எப்பொழுதும் பேசுகிறவன், அப்பொழுதெல்லாம் அவரை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லி இப்பொழுது உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.